இடங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, அதாவது எங்கள் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நாங்கள். தாருவோட சின்ன ட்ரீட். எஸ் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கேவ் ஒன்று மாதிரி, ஒரு குகை ஒன்று மாதிரி, அது கடியால் போயிட்டு. குட் மார்னிங் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ டுடே இஸ் அ வீக்கெண்ட் டே. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வெளியே போகிறோம். ஸோ இப்போ அக்டோபர் அண்ட் இது வந்து ஆட்டம் சீசன். வெளியில் வந்து செம்ம அழகாக இருக்கும் இடங்கள் எல்லாம். ஸோ அதெல்லாம் நான் கொண்டு இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் 1 மந்த்தாக வீடியோஸே போடலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு நினச்சி நான் வெளியே போய் கொண்டிருக்கிறேன். பிகாஸ் எனக்கு 1 மந்த்தாக வேலை ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டிருக்குது இப்போது. ஸோ அதுக்கு டைமே இல்லை. டுடே நாங்கள் வந்து சின்ன ரோட் ட்ரிப் போக போகிறோம், ஒரு குட்டி குளம்னு பார்க்குறதுக்காக. அண்ட் அதுக்கு உங்களை கட்டாயம் கூட்டிகிட்டு போகலாம்னு நான் நினச்சேன் இன்றைக்கி. ஸோ என்னென்னு சொன்னால், ஒரு அழகான சிட்டி இருக்குது, கல்ச்சரலி ரொம்ப நிறைஞ்ச ஒரு ஓல்ட் ஸ்டைல் சிட்டி உண்டு. நான் ஆல்ரெடி அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறேன், பட் திரும்பவும் ஒரு முறை போய் பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இன்றைக்கும் வந்து சண்டே. ஸோ நார்மலாக நான் வந்து சாட்டர்டே சண்டேஸில் வெளியில் போகிறது தான் என்னோடய பிளானே. அதனால் இன்றைக்கி நான் வந்து ஃபேமிலியோட வெளியே இறங்கிட்டேன். ஸோ நான் போகிற கார் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் யூஸ் பண்ணது நார்மலாக BMW கார். பட் இது ஒரு சின்ன கார். பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுறது இப்போது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் உண்டு. ஸோ அதனால் நான் இந்த சின்ன காரை என் கசனுக்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்ன கார். ஸோ எனக்கு தூர பயணம் போகிறதுக்கு அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஃபியூல் கன்சம்ஷன் வந்து இந்த காரில் ரொம்ப கம்மி. ஓகே, நாங்கள் எங்களோட லொக்கேஷன் நெருங்கி வந்துட்டோம், உல்ம் சிட்டி கிட்ட. உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெளியில எல்லாம் வந்து இந்த எவ்வளோ அழகா அந்த ஆட்டம் சீசன் வந்து கலர் எல்லாம் மாறி போயிருக்குன்னு சொல்லி இந்த இலைகள் எல்லாம் லைக் கோல்டு கலர்ல. நாங்கள் வெளியே இறங்கி போய் பார்ப்போம். சின்ன ரவுண்ட் உண்டு. ஸோ இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் நான் ஓடணும் கார். வழி வந்து மாறி நேராக மேலே ஏறிட்டேன். பட் இப்போது அழகான வியூவோடு கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ அந்த அருமையான இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த இடத்த பார்த்தாச்சு. அடுத்தது நான் உண்மையான சீலுக்கு போவேன், உண்மையான கோலுக்கு பார்க்குறதுக்கு. ஐ திங்க் நாங்கள் இப்போ ஒரு 400-500 அடிக்கு மேலே இருக்கிறோம் அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து. ஸோ வேஸ் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் எங்களோட பிளவுபேரன் என்ற பிளேஸுக்கு. அதாவது இங்கே தான் வந்து ரொம்ப அழகான பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட 2 இடங்கள் பார்க்க போகிறேன். அதுக்கு முதல் நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும். பிகாஸ் காலையிலே வந்ததுனால ரொம்ப பசிக்குது. ஸோ முதல்ல லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, சாப்பாடு பிளேட்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது பின்னால் இருக்குது KFC. ஸோ அங்கே தான் சாப்பிட போகிறோம். அண்ட் இன்றைக்கி சண்டேன்றதால இன்றைக்கி பெருசாக க்ரௌட் இல்லை. இந்த சிட்டி, இந்த ஆக்கள், இந்த ஏரியா எல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஆட்டம் சீசனோட இந்த இலைகள் எல்லாம் நீளமாக மஞ்சள் கலராக மாதிரி செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. ஓகே, வாங்க போகலாம், சாப்பிட்லாம். அடுத்த வேலையை அப்புறமா பார்ப்போம். நார்மலாக ஜெர்மனியில் வந்து நாங்கள் KFC சாப்பிட்றது ரொம்பவே கம்மி. ஏன்னா KFCன்னு சொல்கிறது ரொம்ப குறைவு எல்லா இடத்துலையும். மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இங்கே ஒரு KFC இருந்ததை கண்டு நாங்கள் வந்து விட்டோம். உள்ளே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னன்னு சாப்பாடு வண்டர்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் திரும்ப போகலாம். பொதுவாக ஜெர்மனியில் உள்ள KFCயும் இதே மாதிரி தான் இருக்கும், எல்லா நாட்டில் மாதிரியும். இங்கே பெருசாக ஸ்பெஷல் எதுவும் இல்லை. அப்போ நாங்கள் போகலாம். நான் ஒரு KFC ஃபேன் கிடையாது. அதனால் அந்த ஃபுட்டை பற்றி டேஸ்ட்டாக இல்லையா சொல்ல முடியாது, எந்த ஒரு ரிவ்யூவும் இல்லை. ஸோ போகலாம். நிறங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இந்த மரங்கள் எல்லாம் மஞ்சளாக தங்க நிறத்தில் மாறி செம்ம வடிவாக இருக்குண்ணே. நான் இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வெளியே வந்தது முக்கியமாகவே. நான் சொல்ல இல்லாத அளவுக்கு செம்ம அழகாக இருக்குது.
இன்னும் ஒரு 4-5 நாளில் சூப்பர் கலராக வந்துடும் இது அப்படியே. தட் இஸ் த வெதர் சேஞ்ச். ஓகே, ஸோ எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, அதாவது எங்களோட பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நாங்கள். ஸோ வந்தால் இருக்குது தான் பிளவுபேர்ன், அதாவது ஜெர்மனியில் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான அழகான ஒரு பிளேஸ் இந்த சிட்டி. கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து மாதிரின்னு சொல்லலாம். பட் நார்மலாக ஜெர்மனி யூரோப்னு சொல்லும்போது அந்த ஏரியா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியுது மேலே மலைகள் எல்லாம், நிறைய எல்லாமே அந்த சிட்டிக்கு சொந்தமானது தான். ஸோ இது வந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷன். பட் நான் காரை கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே இறங்கி இப்போ இங்கேருந்து வாக் பண்ண போகிறோம் எங்களோட பிளவுபேர்ன் ஏரியாவுக்கு. அதாவது அந்த ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன குளம் ஒன்று, அங்கேயே தண்ணி ஊற்றெடுத்து வெளியே போகுது. ப்ளஸ் கம்ப்ளீட்லி ப்ளூவாக இருக்கும் அந்த குளம். ஸோ நான் ஒரு முறை வந்திருக்கிறேன் 2020 ஐ திங்க். பட் அந்த டைம் நான் ட்ரெயினில் வந்துட்டு குயிக்காக போயிட்டேன் பார்த்துட்டு. ஸோ இப்போ தான் நான் ஒழுங்காக பார்க்க போகிறேன். ஸோ இந்த ரூட்டை நடந்து போகும்போது செம்ம அழகான பிளேசஸ் இருக்குது போகிற வழியிலேயே. ஸோ அதெல்லாம் நான் காட்டிகிட்டு பேசிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து கிளம்புவோம். லெட்ஸ் கோ. ஸோ இந்த இடத்துலேருந்து 20 நிமிஷம் நடக்கணும். ஸோ திஸ் இஸ் த கார். ஸோ இந்த போட்டிருக்கீங்க 1500 மீட்டரில் பிளவுபேர்ன் வந்துடும், blautopf. ஸோ நாங்கள் அதுக்கு தான் போகணும். பார்க்கிங் பிளேஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும், இங்கே போனாலும் இங்கேயும் அதே பிரச்சனை தான். பட் இருந்தாலும் நாங்கள் நடந்து போகிறது கொஞ்சம் நல்லா. ஸோ நிறைய இடங்கள் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம். ஆஹா, செம்ம 2 தார் அழகாக போகுது. ஏமா தாரா குட்டி இது வாங்க போம், அதை வீடியோ பண்ண போதும். வாங்க போம். இந்த 2 குட்டி தாரா. ஹலோ. ஆஹா. ஸோ அந்த குளத்துலேருந்து ஊறி வர தண்ணி தான் இது வருது இங்கே வரைக்கும். ஸோ சில நேரம் நல்லா அழகாக ஊற்று ஸோ பாஞ்சு கொண்டு போகும் இந்த ஆறு. பட் இப்போது பெருசாக தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் காஞ்சி போய்ட்டு நினைக்கிறேன். அது ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இது. இது வந்து க்ளீனான தண்ணீர். இந்த நிலம் கூட தெரியுது பாருங்கள் இந்த தண்ணியில். ஸோ இப்போ நாங்கள் அந்த பக்கம் அதுலுக்காக நடந்து போகணும். பூனை ஒன்று போகுது அதானே. சோயா வாங்க. ஸோ இதுக்கங்கால நாங்கள் கார் போக முடியாது, இதுக்கங்கால நடந்து மட்டும் தான் போகலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் வந்து ஓல்ட் சிட்டி பிளவுபேர்ன் உள்முறை. இன்னும் 500 மீட்டரில் நாங்கள் எங்களோட ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அந்த ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு அடுத்ததா வேறு ஏதாச்சும் பார்க்கறதுக்கு இருக்கா அப்படின்றத நாங்கள் சர்ச் பண்ணி பார்ப்போம் கூகுளில். அண்ட் தென் கண்டினியூவாக எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். வைநாக்ஸ்மார்க் போகிறோமா? வண்டி வருது, இங்கே வண்டி வருது. பார்த்தீங்கன்னா வர அந்த சிட்டியோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து சின்ன நாய்க்கொண்டே வருது. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ட்ரீட் நல்லா பெருசாக இருந்துச்சு. பட் இப்போது ரொம்ப குட்டியான ஸ்ட்ரீட்டாக இருக்குது. ஸோ போ. இதெல்லாம் வந்து ஃபுல் க்ரௌடான ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். பபிள் வாஃபிள் வனிலாவும் நட்ஸுமா நட்ஸ் தான் போட்டு நோனிக்கலாம். ஸோ போகிற வழியில் தாருவோட சின்ன ட்ரீட். எஸ் ப்ளீஸ் நீங்கள் காட்டலை. ஓகே, ஸோ இதையும் சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். ஆல்ரெடி வந்தாச்சு. பட் இன்றைக்கி செம்ம க்ரௌட். ஸோ மக்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வார டைமில் தான் நாங்களே உள்ளே போகிறோம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போது டைம் இப்போ ஒரு 4 மணிக்கிட்ட ஆகுது டைம். ஸோ பார்க்க வந்தவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் திஸ் ஐஸ்கிரீம் கப்போடு. இந்த பிளேஸுக்குள்ளேயே ஒரு அழகான சர்ச் இருக்குது. ஸோ ஐ திங்க் நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கெஸ்ட் ஹவுஸ் யூரோப்பா. மக்கள் எல்லாம் கூட்டமாக வராங்க. அங்கே ஏதோ கடை தெரியுது, ஏதோ ஷாப்பு போல்.
€0 மிஷின். ஸோ வா. இதெல்லாம் சின்ன சின்ன சாமான் விற்கிறாங்க. ஹேண்ட்பேக்ஸ். இவ்வளோ தூரம் வந்து எவன் இங்கே வாங்க போகிறான்னு தெரியல. பட் இது ஒரு டூரிஸ்டிக் ஏரியான்றதால வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இருக்கும். அது சரி. கைங்கெல்லாம் குளிர்ந்துட்டு ஓகே, நாங்கள் அந்த குளத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம். இருட்டாகிட்டு, ஸோ அதனால் ஈஸியாக ஒன்றே பார்க்க முடியாது போல். வா, இங்கே செம்ம ப்ளூவாக இருக்குது தண்ணி. கிரேசி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா இது. வா எங்கே பாரு, இங்கே இருந்து வெயிட். ஓ வா, சூப்பராக இருக்குது. வா வெயிட். எவ்வளோ ஆழம்னு பாரு கீழே. ஓய், இன்னும் போகுமா? ஐ திங்க் இது கீழே மக்கள் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு, நான் வேறு வீடியோஸ் பார்த்துருந்தேன். மக்கள் வந்து கீழே ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் போட்டு இறங்குறாங்க, டைவிங் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கும் கீழே வந்து உள்ளுக்கு இதில் இருக்குது என்ன சொல்கிறது, ஒரு கேவ் ஒன்று மாதிரி, ஒரு குகை ஒன்று மாதிரி. அது கடியால் போயிட்டு மற்ற பக்கத்தில் வெளியால் வராங்க. அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக பார்க்கணும் அது. பட் நான் இதில் அழகாக தான் காட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு. ஓ ஏ, look at this. போலாமே. இந்த வெதர், இந்த சீசன், இந்த கலர் அண்ட் இந்த குளத்துற நீல கலர், இதெல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கு செம்ம வித்தியாசமாக அழகாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு மக்கள் இந்த இங்கே ஒருத்தர் ஏறி நின்றுட்டு போட்டு இருக்காரு. ஓ ஏ, ஒரு செம்ம வியூவாக இருக்குண்ணா. அப்பா ஓய் கூல். செம்மையான ஏரியாவாக இருக்குது. நீங்கள் உட்காரோம்பா. ஒரு அழகான பெஞ்ச் போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் அழகாக உட்காந்து கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு இங்கேருந்து வியூ ரசிச்சுட்டு இப்படி சூப்பராக போகலாம். வாவ், மரங்கள் இல்லாமல் தான் வடிவாக இருந்திருக்கும். மரங்கள் இல்லாமல் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்கே உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, சனி ஞாயிறில் வெளியில் வந்து எதையும் கூலாக ரசிக்க முடியாது. ஏன்னா சனி ஞாயிறு தான் எல்லாருக்குமே லீவ் இருக்கும்ன்றதுபடியே எல்லோரும் வெளியே இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி மக்களை நாங்களும் அலமோதுவோம். பட் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு இருக்கிற வேலை டென்ஷனில் எங்களுக்கு அதெல்லாம் ஈஸி இல்லை. வண்டர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கு. என்ன அதை பார்த்துட்டு போகிறதுக்கு முதல்ல இதோட ஹிஸ்ட்ரி என்னென்ன வாசிச்சுட்டு போகலாம்னு சொல்லி இங்கே வந்து நான் Blau Hill Fish blah. இது வந்து ஒரு தண்ணிக்கு அடியில் டைவிங் பண்ணி போனோம். இது மாதிரி டைவ் பண்ணி உள்ளே போகணுன்னு சொன்னால் அதுக்கு கீழே ஒரு இந்த மாதிரியான குகை இருக்கிற அழகான. ஸோ அதை பார்க்க போகிறோன்னு சொன்னால் நாங்கள் டைவிங் பண்ணி தான் உள்ளே போகணும். ஸோ இப்போ தான் புரியுது இங்கேயே இவ்வளோ க்ரௌட் வருது அப்படின்னு. சனி ஞாயிறில், அதாவது வீக்கெண்டில் வந்து யாருமே ப்ளீஸ் ஜெர்மனியில் எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு ஐடியா பண்ணிட வேண்டாம். ஏன்னா இப்படி தான் ஒரு குட்டி குளத்தை பார்க்குறதுக்காக கூட்டமாக வந்து பார்க்குறாங்களே. எனக்கு உண்மையாக புரியலை. இந்த ஒரு நாட்டு மக்களுக்கு எவ்வளோ வேறு இடங்களுக்கெல்லாம் போகலாம். பட் இங்கே வந்து எந்த நாட்டில் உள்ள டூர் போகணுன்னு தான் ஆசை. குளத்துகளை கண்டாங்கண்டா இவங்க விட்டுட்டு வர மாட்டாங்க. உண்மையாக டென்ட் அடிச்சுட்டு இருந்துவாங்க போல. சீரியஸ்லி. பட் இட்ஸ் ஓகே, வந்துட்டோம், பார்த்துட்டோம். நல்லா அருமையாக இருந்துச்சு. கோல்டாக இருக்குது, பட் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு போகிற நேரம் வாங்கி நைஸை இன்னும் சாப்பிட முடிக்கல. ஏனென்றால் வரும்போதும் சாப்பிட்டு போகும்போதும் சாப்பிட்டு அவ்வளோ பெரிய கப். ஆமாம், இது கப் இல்லை, பெரிய குடம். இது பெரிய குடம், ஐஸ் குடம். ஐஸ்கிரீம் வாங்கி எடுத்து தவிர எங்களுக்கு வந்து இந்த நகரில் அதாவது நடக்க இல்லாமல் போயிட்டு கூடுதலாக. ஸோ குடம் ஐஸ் இது. ஓகே, இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால்
இந்த ப்ளூ டாப்னு சொல்கிறது blautopf இதோட பேர். ஸோ ப்ளூ டாப் அதான் அர்த்தம். என்ன சொன்னால் அந்த வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியர் ப்ளூ கலராக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து போட்டிருக்க அந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்னா கீழே வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது கிறிஸ்டல் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகி அடியிலிருந்து குகைக்குள்ளேருந்து வெளியால் அது ப்ளூவாக தெரியுது. அதான் காரணம் போட்டிருக்கல. எஸ் இது ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி.